ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் கிட்னி ஃபெயிலியர் இன்னியும் மோசமாக போகுது அப்படின்றது ஒரு முக்கிய காரணம். இந்த 3 மாதங்களுக்கும் முன்னாடி இருந்த 3 மாதங்களுக்கும் உங்களோட இனிப்பு வந்து சரியான முறையில் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கா இல்லை அதிகமாகுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். கன்ஃபியூஸான இடத்துல இருக்கீங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா இது உங்களோட கிட்னி ஃபங்க்ஷனையோ இல்லை கிட்னி ஃபெயிலியரையோ கண்டிப்பாக சரி பண்ணாது. இந்த அலட்சியம் மட்டும் தயவு செஞ்சு நோய் முத்துனது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். இது மூலியமாகவே இந்த ஃபாலோ அப் ரெக்கார்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் மோசமாகாமல் இதை ஸ்டெபிளைஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு டாக்டர் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா பதட்டப்படக்கூடாது. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் சரியான முறையில் நீங்கள் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த கிட்னி ஃபெயிலியர் மோசமாகாமலேயும் அந்த கிட்னி ஃபெயிலியர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் அந்த கிட்னி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் உண்டான முறைகளை நீங்கள் கடைபிடிக்கலாம். சரியான முறையில் இப்போது டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் கூட அலட்சியமாகவும் நீங்கள் இருக்கக்கூடாது. பெரும்பாலான நேரங்களில் வந்து நான் என்னோடய பேஷண்ட்ஸ்கிட்ட கேட்குறது வந்து, எப்போ டாக்டர் வந்து உங்ககிட்ட சொன்னாங்க கிட்னி ஃபெயிலியர் இல்லை கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்கும்போது 1 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, 2 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் கொஞ்ச நாள் வந்து பொறுத்து இப்போ மோசமான நிலையில் டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லும் போது தான் நாங்கள் உங்களை தேடி வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த அலட்சியம் மட்டும் தயவு செஞ்சு நோய் முத்துனது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச உடனே அதுக்கு உண்டான வைத்திய முறை, அதுக்கு உண்டான அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, தினம் உங்களோட பிளட் ப்ரெஷரை மானிட்டர் பண்ணியே ஆகணும். மானிட்டர் பண்ணுறது வந்து தேதி, அந்த ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு எழுதி வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அந்த ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் கிட்னி ஃபெயிலியர் இன்னியும் மோசமாக போகுது அப்படின்றது ஒரு முக்கிய காரணம். அடுத்தது உங்களோட இனிப்பு அளவு செக் பண்ணுறது. ஸோ தினம் செக் பண்ண முடியலன்னா ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது உங்கள் இனிப்பை வந்து வீட்டிலேயே நீங்கள் அந்த குளுக்கோமீட்டர் வச்சு செக் பண்ணுங்கள். 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 90 நாட்களுக்கு ஒரு முறை HbA1c அதை செக் பண்ணி இந்த 3 மாதங்களுக்கும் முன்னாடி இருந்த 3 மாதங்களுக்கும் உங்களோட இனிப்பு வந்து சரியான முறையில் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கா இல்லை அதிகமாகுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். உங்கள் HbA1c வந்து 6.5 7க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இது உங்களோட கிட்னியை இன்னியும் மோசமாகும் அப்படின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 3வது வந்து என்னென்ன மருந்துகள் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்றத வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு, இந்த மருந்துகள் சாப்பிட்றதுனால இந்த கிட்னி ஃபெயிலியர் இன்னியும் மோசமாகுமா அப்படின்ற தீவிர ஒரு ஆலோசனை கன்சல்டேஷன் கண்டிப்பாக எடுத்து அப்போ இருந்தே அந்த மருந்துகளால் வரக்கூடிய பாதிப்பை குறைக்கிறதுக்கும் நீங்கள் சரியான முறையில் ஆரம்பிச்சிடணும். 4வது விஷயம் வந்து சாப்பாட்டு முறை. இந்த சாப்பாட்டு முறை, தண்ணி குடிக்கிற முறையும் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இது மாதிரி செய்யும்போது உங்களோட வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். வெயிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சரியான முறையில் உங்களோட டயட்டை ஃபாலோ பண்ணல அப்படின்னு அர்த்தம். நார்மலி கிட்னி ஃபெயிலியராக இருக்கும்போது வெயிட் கெயின் அப்படின்றது ஒரு சரியான சைன் கிடையாது. வெயிட் பேலன்ஸாக இருக்கணும் இல்லை குறைய ஆரம்பிக்கணும். அதுதான் உங்கள் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு ஒரு முக்கிய சிம்டம். 5வது விஷயம் வந்து உடம்பு ரொம்ப டயர்டாகுது, ஸோ லைக் கால் வீக்கம் அதிகமாகுது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் அதிகமானாலும் ரெகுலர் மானிட்டரிங் முடிந்த அளவுக்கு ஒரு 6 மாதங்கள் மாதம் உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் பிளட் டெஸ்ட்டை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வைங்க. உங்ககிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, இந்த மாதம் என்னோடய கிட்னி ஃபங்க்ஷன், ரீனல் ப்ரொஃபைல், யூரியா, கிரியாட்டினின், EGFR, சோடியம், பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது, அடுத்த மாதம் எவ்வளோ இருக்குது, அப்படி செக் பண்ணும்போதே உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லை மோசமாகுதான்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மூலியமாகவே இந்த ஃபாலோ அப் ரெக்கார்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் மோசமாகாமல் இதை ஸ்டெபிளைஸ் கண்டிப்பாக பண்ண முடியும்.
ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர் ரெக்கார்ட் இருந்துச்சுன்னா உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் மோசமாகும்போது அதை அந்த நேரத்திலேயே சரியான முறையில் தடுத்து நிப்பாட்டி நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான டைரெக்ஷனில் கண்டிப்பாக உங்களை கைட் பண்ண முடியும். உங்களோட டாக்டரை சந்திங்க, அவங்ககிட்ட ஆலோசனை பெறுங்க. சரியான முறையில் இந்த கிட்னி ஃபெயிலியரை பற்றி நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க. கன்ஃபியூஸான இடத்துல இருக்கீங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா இது உங்களோட கிட்னி ஃபங்க்ஷனையோ இல்லை கிட்னி ஃபெயிலியரையோ கண்டிப்பாக சரி பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் டாக்டரை தொடர்பு கொள்ளலாம், நியர்பை கிளினிக்கில் போய் பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா இந்த ரீனல் ப்ரொஃபைல் இது மட்டும் எடுக்கிறதுனா உங்களுக்கு ஒரு 45 வெள்ளியிலேருந்து 50 வெள்ளிக்குள்ளே தான் ஆகும். இதே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளணும், எங்ககிட்ட ஆலோசனை பெறணுன்னா கூட எங்களோட இயற்கை வைத்தியம் மூலியமாக உங்களை சரியான முறையில் என்ன சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், என்ன மருந்துகள் எடுக்கணும் எல்லாமே நம்ம உங்களுக்கு படிப்படியாக சரியான முறையில் ஆலோசனை கொடுத்து உங்களோட உடல் ஆரோக்கியம் மேல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியும். கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.